வணக்கம் தோழர்களே. எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்களா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துருங்க. யார் தெரியுமா? இப்பதான் நம்மளுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமோட மெயின்ஸ் ஆன்சர் கீ வந்துச்சு நேத்து. அந்த கொஸ்டின் பேப்பரை இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். ரீசனிங்ல எவ்வளவு கொஸ்டின் 30 கொஸ்டின் கேட்டாங்க. அந்த 30 கொஸ்டினை நம்ம இப்ப சால்வ் பண்ண போறோம். அது வந்து என்னன்னா சால்வ் பண்றது மட்டும் இல்லாம இதுல எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போடுறது, எப்படி நம்ம யோசிச்சிருக்கலாம், எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவா சொல்ல போறோம். 5 செகண்ட்ல 10 செகண்ட்ல எப்படி நம்ம போட முடியும், பெண்ணு பேப்பரே இல்லாம எப்படி போடுறது, அந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100% இந்த வீடியோ பார்த்துருக்கேன். யார் தெளிவா சொல்றேன், இதுல இருந்து தான் உங்களுக்கு 70% இருந்து 80% கொஸ்டின் வந்து கண்டிப்பா வருங்க. யார் சொல்றேன்னா ரீசெண்டா நடந்த எக்ஸாம் கேட்பாங்க. அந்த ஏஐ தான் உங்களுக்கும் செட் பண்ண போது கொஸ்டின் பேப்பர். அப்ப சிஹெச்எஸ்எலுக்கு எப்படி செட் பண்ணுவீங்களோ அதே தான் உங்களுக்கு செட் பண்ணும். அதனால தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. ஜிடி வந்து 10th லெவல், சிஹெச்எஸ்எல் 12th லெவல், அதனால நம்மளுக்கு வராது அப்படிங்கிற நீங்க நினைக்க கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே லெவல்ல தான் எக்ஸாம். ஓகேங்களா? அதனால தெளிவா இந்த 30 கொஸ்டினை பாருங்க. 30 கொஸ்டினை பார்த்த பார்த்து உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இதுவரை நான் 5 செட்டு போட்டிருக்கேன் ரீசனிங்ல, இதே மாதிரி மேக்ஸுக்கும் போட்டிருக்கேன். ரீசனிங் முடிச்ச பட்டு உங்களுக்கே தோணும் இது எல்லாமே நம்மளுக்கு பார்த்த மாதிரி இல்லை அப்படின்றது. ஏன்னா இதுல மேக்சிமமான கொஸ்டினை நம்ம ஆல்ரெடியே அந்த செட்ல நம்ம கவர் பண்ணிட்டோம் எஸ்எஸ்சி ஜிடி செக்ஷன்லயே நம்ம. ஓகேங்களா? இதுக்கடுத்து நான் ஏதாச்சும் விட்டுருக்க செக்ஷனை ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இப்ப நெக்ஸ்ட் நான் வர்ற வீடியோ கொடுத்து உங்களை பர்ஃபெக்டா நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகேங்களா? டைட்டா வேஸ்ட் பண்ணாம இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுதுன்னா பாருங்க, 13 21 இது ரெண்டையும் பிளஸ் பண்றாங்க, இல்லைன்னா மைனஸ் பண்றாங்க, இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணுவாங்க, இல்லைன்னா டிவைட் பண்ணுவாங்க. இது 4ல ஏதோ பண்றாங்க. பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 54.6 வருதாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 21 அதே தான், சேம் அதே கான்செப்ட் இங்கேயும் பண்றாங்களா, ஸ்டாருக்கு பதிலா அதே மல்டிபிளோ ஏதோ ஒன்று போடுறாங்க. போடும்போது எனக்கு இந்த வேல்யூ வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 11ஐயும் 12ஐயும் அதே மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்கறாங்க. எனக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் எடுத்தா நான் பிளஸ் செக் பண்றேன்னு வச்சுக்கிறேன். பிளஸ் செக் பண்ண என்ன வருது, 13 + 21 என்ன வருது, 34 44ன்னு வருது. 44 54ன்னு வருது. அப்போ வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து ஏத்த மாதிரி இல்லை, எதுவும் செட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கம்மியா தான் வரப்போகுது, 8ங்கிறது வரும். இப்போ அதுவும் வேஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வருது, 13 21. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், 13 21 இருக்குங்க. இது என்ன பண்றேன், 13 20ஓட ஃபர்ஸ்ட் பெருக்கிறேன். பெருக்கினா என்ன வரும், எனக்கு 260 பிளஸ் 13 அப்ப என்ன வரும், 273. ஓகேங்களா? இப்படிதான் நீங்க பெருக்குனீங்கன்னா தான் ஈஸியா பெருக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி இருக்கு, இது ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்களேன். இதோட டபுள் தான் இந்த இருக்கு பாருங்களேன். எப்படின்னா டபுள் இருக்கு பாருங்க. அப்ப நீங்க இந்த விஷயத்த 2 விதமா எடுக்கலாம். ஒன்னு 5ஆல டிவைட் பண்ணா இந்த நம்பர் வரும். ஓகேங்களா? 54.6. அப்படி இல்லையா 273 கூட நீங்க 2 பெருக்கி இப்ப நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 10ஆல உங்களுக்கும் அதே தான் வரும். ஓகேங்களா? இப்படிங்கிறது இது வந்து என்னன்னா பாதி பேர் நீங்க ஈஸியா யோசிக்கிற விஷயம். இது நீங்க 5ஆல பெருக்கிருக்காங்க டிவைட் பண்ணிருக்காங்கிறத நீங்க யோசிக்க மாட்டீங்க. அதனால 2 விஷயத்தையும் நான் சொல்றேன். இந்த இடத்துல 5ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர். இதே நீங்க 2ஆல நீங்க பெருக்கி 10ஆல டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் செக் பண்றேன். செக் பண்ணா எனக்கு என்ன வருது, 21 4 21 எத்தனை வரும், 84ங்க. அப்ப 84ஓட டபுள் என்னது, 168. 10ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. கரெக்டுங்க, சூப்பர். அப்ப 11 × 12 எத்தனை உங்களுக்கு, 132 தெரியும். இதோட டபுள் என்னது உங்களுக்கு தெரியும், 264. புள்ளி வச்சீங்கன்னா 26.4. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த வீடியோ பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இடத்துல நான் சொல்றதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற ஐடியாங்கிறது உங்க மைண்ட்ல வந்துடும். அப்போதைக்கு நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? அதுல எந்த யூஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க வீடியோவை. அதுக்கடுத்து நீங்க சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அது முடியலைன்னா நீங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கணக்கை பாருங்க. அதே தான், இந்த 2 புள்ளி இருக்குது, இதுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குன்னா இதுக்கு அதே மாதிரி ஒரு சிம்பிள் போடுறாங்க. எனக்கு லாஸ்ட் என்னது -394 வருதான். சேமுங்க. அதே விஷயத்தான் இங்கேயும் பண்ணிருக்காங்க. இங்க 3 நம்பர் ஆகிடுறாங்க. 2 நம்பர் பார்த்தா இங்க 3 நம்பர். இங்க என்ன பண்றேன்னா பாருங்க, தெளிவா பாருங்க. இப்ப எனக்கு இந்த இடத்துல மைனஸ் இருக்குங்க. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வருது. அப்ப என்னன்னா எனக்கு இங்க மைனஸ் வரணும்னா என்ன பண்ணணும், ஒரு சின்ன நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பரை நான் மைனஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு ஆன்சர் மைனஸ்னு வரும். கரெக்டா? கரெக்டுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நம்பர் கூட மைனஸ் நம்பரை நான் பெருக்கணும்னா எனக்கு மைனஸ்ங்கிற ஆன்சர் வரும். கரெக்டா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்ப அப்பனா எனக்கு இந்த 784 விட இது சின்ன நம்பரா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப நான் பிளஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் பண்ணனா எனக்கு 40 வருது. 40 நீங்க இதுல இருந்து கழிச்சிங்களோ இல்ல நீங்க வந்து பெருக்குனீங்களோ என்ன உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இல்ல, எனக்கு நான் மைனஸ் போட்டு நான் பெருக்கணும்னால எனக்கு 391 வராது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க பாருங்க, இது 2 பெருக்கி பாருங்க. 22 × 18 மைனஸ் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மைனஸ் நான் கண்டிப்பா போட்டாங்க, எனக்கு மைனஸ் தான் ஆன்சர் வரணும். அப்ப 787. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு சிம்பிள் ஆல்ரெடி ஃபிக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணா மைனஸ் வரும்.
அப்படி இல்லைன்னா ஒரு மைனஸ் நம்பர் கூட நீங்க பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் வரும். இப்போ நம்ம பெருக்கிற மாதிரி செக்ஷனுங்கிறது நம்மகிட்ட கிடையாது. அப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க 22 18 நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? இது எப்படி பெருக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 2ஆல பெருக்கிறீங்க. இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 2 × 11 இருக்குங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 2ஆல பெருக்கிறீங்க. 2ஆல பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 36 வரும். அப்ப 11ஆல நமக்கு ட்ரிக் என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் அப்படியே எழுதிப்பீங்க. இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறீங்க. என்ன வருது? 396 வருது. கரெக்டா? பர்ஃபெக்டாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. 11ஓட மல்டிபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம பிரிச்சுக்கிட்டோம். பிரிச்சு ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோம். அதுக்கடுத்து 11ஆல மல்டிப்ளை பண்றது ஈஸி. அதனால நான் இப்படி பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆன்சர் வருதுங்க பாருங்க. 396 மைனஸ் 787. ஓகேங்களா? இதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது? 7ல இருந்து 6 போச்சுன்னா 1, அடுத்து 18ல இருந்து 9 போச்சுன்னா 9, அடுத்து 6ல இருந்து 3. அப்ப உங்களுக்கு அதே நம்பர் பெரிய நம்பர்ல மைனஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 391 வந்துருச்சா? வந்துருச்சுங்க. தெளிவா தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணிருக்கோம்? நம்ம 2 புள்ளிக்கு பதிலா நம்ம மல்டிபிள் போட்டிருக்கோம். அடுத்து வந்து என்னன்னா இந்த கமாக்கு பதிலா நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்க ட்ரிக். ஓகேங்களா? அதே ட்ரிக்கை நான் இந்த இடத்துல ஃபாலோ பண்றேன். 29 × 14. ஓகேங்களா? எல்லாமே பெருக்கல்ல வந்து ரொம்ப ஈஸியான நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரிக்கை நீங்க தெளிவா கத்துக்கிறங்க. எப்படின்னா 29 × 14 எப்படி பெருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க 29 30 ஆக்கிக்கிறங்க. அதுல எதுவாக போறது? அதுக்கடுத்து நீங்க 14 கழிச்சுக்கிறங்க. இப்ப நீங்க 29 வந்து என்னன்னா 30 ஆக்கிக்கிட்டீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 14 30 14 3 42. அப்ப 420ங்க. அப்ப 420ல நீங்க 14 கழிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 29 கிடைச்சிருமா? 29 அப்ப என்ன வருது? 206. அப்ப அடுத்த என்ன இருக்கு? இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. மைனஸ் 826. அப்ப நீங்க இதை கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 6க்கு 6 0. யூனிட் டிஜிட் 0. அப்ப மைனஸ் 420. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம என்னன்னா எப்படி பெருக்கணுங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நான் 420 எப்படி போட்டேன்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் 30 × 14 போட்டேன். 30 × 14 எனக்கு என்ன வருது? ஈஸியான பெருக்கம் 3 14 42. அப்ப 420 மைனஸ், ஏன்னா நம்மளுக்கு 29 தேவை. அதனால ஒரு 14 நான் கழிச்சுக்கிட்டேன். கழிக்கும் போது எனக்கு 206 மைனஸ் 826 வருது. அப்ப அதுக்கான ஆன்சர் யூனிட் டிஜிட் 0 வருது. 0 முடிஞ்சு. ஓகேங்களா? பர்ஃபெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க மூணாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாவே தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா எது பெரிய நம்பரோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல பெரிய நம்பர் என்ன இருக்கு? 14. இந்த இடத்துல பெரிய நம்பர் என்ன இருக்கு? 47. இந்த இடத்துல பெரிய நம்பர் என்ன இருக்கு? 20. ஓகேங்களா? அப்ப இது மூணு ஏதோ பண்றாங்க. பிளஸ் பெருக்குறாங்க, இல்ல கூட்டுறாங்க, கழிக்கிறாங்க, இல்ல ஸ்கொயர் பண்றாங்க, கியூப் பண்றாங்க, ஏதோ பண்ணி இந்த 14 கொண்டு வந்துட்டாங்க. அதைத்தான் இந்த இடத்துல பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த இடத்துல பிளஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பிளஸ் பண்றேன். இப்ப எனக்கு என்ன வருது? 5 வருது. அப்ப இதையும் பிளஸ் பண்றேன்னா எனக்கு என்ன வருது? 9 வருது. அப்ப எனக்கு 14 வரல. அப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து இது தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? அதே இந்த இடத்துல பாக்குறேன். இந்த இடத்துல பண்ணா 6. இங்கே நான் என்ன பண்றேன்? திருப்பி பிளஸ் பண்றேன். பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வருது? 6 3 9. அப்ப எனக்கு இதுவும் வரல. ஓகேங்களா? இப்போ நான் மல்டிப்ளை கொஞ்சம் இன்க்ளூட் பண்றேன்னு வச்சுக்கிறேன். மல்டிப்ளை இன்க்ளூட் பண்றேன். மல்டிப்ளை இன்க்ளூட் பண்றேன்னா இது என்னது? 6. அப்புறம் என்ன? இது 4 10. இதுவும் வரல. அடுத்து கிராஸ்ல போய் பாருங்க. இது என்னது? உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12. ஓகேங்களா? இந்த 12 பிளஸ் 2 என்னது? உங்களுக்கு 14 வந்துருச்சு. அப்ப இதுதான் மெத்தட். அப்ப இந்த இடத்துல என்னது? நீங்க பெருக்குவீங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வருது? 42. அப்ப நீங்க இதை பிளஸ் பண்ணுவீங்க. 47 வந்துருச்சா? 47. அதே தான் சேம். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? பெருக்குவீங்க. அப்ப நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப 6x. அடுத்து இது என்ன பண்ணுவீங்க? கூட்டுவீங்க. கூட்டினீங்கன்னா என்னது? +2 = 20 வரும். இப்ப நீங்க இதை வந்து 2 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 6x = 18. +2 இருக்குது இந்த பக்கம். அப்ப அந்த பக்கம் போது -2 ஆயிரும். அப்ப 6x = 18. அப்ப x = உங்களுக்கு 3. ஆன்சருங்கிறது என்னது? 3. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கணக்கு பாருங்க. அந்த கணக்கு நீங்க நான் போட்டேன். இந்த கணக்கு நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோட பெரிய நம்பருக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணானே. பெரிய நம்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணானே. பெரிய நம்பருக்கு ஃபோக்கஸ் பண்ணானே. ஓகேங்களா? பெரிய நம்பர் நம்ம போட்டோம். இப்போ என்ன பண்றேன்? எனக்கு 34 வேணும். ஏன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சு பாருங்க. இது ரெண்டு நீங்க பெருக்குங்க. ஏன்னா நான் முன்னாடி கொஸ்டின் அந்த மாதிரி செக்ஷன்ல போட்டுட்டேன். இப்போ எனக்கு மைண்ட் தானா யோசிக்குது. இது ரெண்டே நான் பெருக்கிறேன். பெருக்குனா என்ன வருது? எனக்கு 30 பிளஸ் 4 34. சேம். இங்கே பாருங்க அதே தான். 12 பிளஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா 2. அப்ப என்னது? உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 14. அதே தான். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்ப 6x + 5 = 23. அப்ப 6x = 23ல இருந்து உங்களுக்கு 5 கழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த இடத்துல +5 இருக்கு. அப்ப வந்து இந்த பக்கம் +5 இருக்கு. அப்ப அந்த பக்கம் போகும்போது -5 ஆயிரும். அப்ப 6x = 18. அப்ப x = 3. ஓகேங்களா? ஓகேங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டினுங்க. 5வது கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா இந்த டயகிராம்ல உள்ள குவாட்ரேட்ல உங்களுக்கு வந்து அழகா சொல்லியிருக்காங்க. எத்தனைங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? அப்பனா குவாட்ரேட்ல உங்களுக்கு என்ன தெரியும்? 4 சைடு உள்ளதான் குவாட்ரேட். ஓகேங்களா? 4 மூல பக்கம் இருக்கணும். இப்போ வந்து என்னன்னா எனக்கு குவாட்ரேட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்றேன்? சிங்கிளா உள்ளதான் கவுண்ட் பண்றேன். 1 எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்து 2, அடுத்து என்ன தெரிஞ்சிருச்சு? 3, அடுத்து என்ன தெரிஞ்சிருச்சு? 4,
அடுத்து என்ன தெரிஞ்சிருச்சு 5. ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சு 5 குவாட்ரேட்டர்ல எனக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா எனக்கு இதுல உள்ள குவாட்ரேட்ல மட்டும் நான் செக் பண்றேங்க. இது என்னது 1. எனக்கு அடுத்த என்ன இருக்கு இங்க அதே மாதிரி 2 மேல உள்ள அப்படின்னு நான் பண்ணிக்கிறேன் 2. ஓகேங்களா? ஓகேங்க, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன உள்ள கனெக்ஷன் ஆகிறத நம்ம பண்றோங்க. கனெக்ஷன் ஆகிறத பண்றோம். கனெக்ஷன் ஆகிறத பண்றோம்னு இந்த பாருங்க எப்படின்னா இப்படி பண்றோம். எப்படின்னா இந்த இடத்துல வாங்க. இது 2 கனெக்ஷன் ஆகுதா 1. அடுத்து இது 2 கனெக்ஷன் ஆகுதா 2. இப்ப இது எனக்கு 2ன்னு கிடைச்சிருச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்றோம், இந்த கனெக்ஷனை முடிச்சிட்டோம், இந்த கனெக்ஷனே முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து இது 2க்குள்ள கனெக்ஷனே முடிச்சிட்டோம். அப்ப என்னது கடைசியில 1 நம்ம ஃபைனலா உள்ள ஃபைனல் ரேஞ்சுங்க. பிளஸ் 1ங்க கூட்டினீங்கன்னா என்ன வருது 10ங்க. ஆன்சருங்கிறது 10. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரையாங்கிள். எல்லாமே உங்களுக்கு வந்து என்னன்னா ஆர்டர் வைஸா எடுத்துட்டு வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதுக்கு அப்படியே பேட்டர்னா எடுத்து வந்தது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் கேட்கறாங்க டயக்ராம், அடுத்து உங்களுக்கு கோடிங் டீ கோடிங் கேட்கறாங்க கோடிங் டீ கோடிங், இந்த மாதிரி ஆர்டர் எடுத்து வந்திருக்கு உங்களுக்கு ஒரு புரிதலுக்காண்டி. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு வந்து என்னன்னா எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்ப எனக்கு என்னன்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க, ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, இந்த கொஸ்டின்ல இருக்குது, அதனால நான் சொல்றேன். இதே மாதிரி நீங்க ஷார்ட்கட் தெரியும்னா கண்டிப்பா நம்ம SSCGD 27 எக்ஸாம் முடிஞ்ச பண்ணிட்டு டெய்லி நம்ம கிளாஸ் போடுவோம், ப்ராப்பர் கிளாஸ் வரும் நம்ம சீரீஸ். அந்த சீரீஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும். இப்ப பாருங்க, எனக்கு ப்ராப்பர் ட்ரையாங்கிள்லாம் இந்த இடத்துல இப்படி ட்ரையாங்கிள் ஏதாச்சும் ஒரு ட்ரையாங்கிள் வருதுன்னா இந்த இடத்துல 1 2 3 ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி இங்கே ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க 4, இந்த இடத்துல திருப்பி இந்த இடத்துல இன்னொன்று வச்சுக்கோங்க 5. இப்ப ரெட்டுக்கு மட்டும் நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டுக்கு மட்டும் போறேன்னா 1 + 2 + 3 = 6. இந்த இடத்துல 6 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். இதே நான் இந்த 4 வர போடுறேன்னா +4 போட்டுக்கிட்டீங்கன்னா இங்க 10 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். இதே நீங்க 5 வருதுன்னா இங்க 5 கூட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 ட்ரையாங்கிள் வருதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்குதோ அத்தனை இந்த மாதிரி வேல்யூங்க. புரிஞ்சிருச்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப நான் என்ன பண்றேன், தெளிவா அந்த இடத்துல பாருங்க, இங்க யோசிக்கணும் எப்படி நம்ம ட்ரையாங்கிள் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா பார்க்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்த மட்டும் அப்படியே பாருங்க, நான் சொன்ன கான்செப்ட் வந்துருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல மட்டும் வந்திருக்கா, வந்திருக்கு, உங்களுக்கே தெரியுது. இப்ப அப்ப 1 2 3, அப்ப 3 எனக்கு என்ன தெரியும், 1 + 2 + 3 = 6. அப்ப இதுல என்ன தெரிஞ்சிருச்சு, எனக்கு 6ங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ட்ரையாங்கிள் ரெட் ட்ரையாங்கிளை விட்டுட்டு அடுத்து வந்து என்னன்னா நான் இந்த பேலன்ஸ் உள்ள ட்ரையாங்கிளை ஃபோக்கஸ் பண்றேன். ஃபோக்கஸ் பண்ணது இது எனக்கு 1, அடுத்து என்ன இருக்கு பாருங்க, இது எனக்கு 2, அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, இது எனக்கு 3, அடுத்து இது என்ன இருக்குன்னு பாருங்க எனக்கு 4, அடுத்து இந்த பாருங்க பெருசா ஒன்று இருக்கு பாருங்க, இது ஒன்றுனா 5. அப்ப எனக்கு என்ன இருக்கு, 5 ட்ரையாங்கிள் இதுல எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பாக்குறேன்னா எல்லாமே எனக்கு வந்து தனித்தனியா உள்ளது எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். இப்ப நம்ம கனெக்ஷன்ல உள்ளதை நம்ம பண்ண போறாங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ற ட்ரையாங்கிள் என்னென்னங்கிறத பாக்குறோம். தெளிவா பாத்துக்கிறேன் எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் நம்மளுக்கு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பா எடுத்து நீங்க ஒன்று வச்சிருங்க. ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள் அதையும் எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட் இப்போ வாங்க கனெக்ஷன் போமா. கனெக்ஷன் வந்து என்னன்னா தெளிவா கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்க, இது வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன் டயக்ராம் நான் பாக்குறேங்க. கனெக்ஷன் டயக்ராம் தெளிவா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இது ரெண்டுமே நம்ம கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆகுது. அப்ப இது ஒண்ணுங்க. நெக்ஸ்ட் இது 2 பாருங்க, இங்க பாருங்க, இது 2 கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து இந்த கனெக்ட் ஆகிற மெயின் டயக்ராம் நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு வந்த இடத்துல, அதனால தேவையில்ல. அப்போ +2ங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அப்ப என்ன இருக்கு நம்மளுக்கு ஆன்சர் தெரியுது, 6 6 6 12 12 + 2 14. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்னது இந்த இடத்துல 14. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்க. எப்படிங்கிறது இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ஒண்ணுமே கிடையாது, 7வது. இப்ப இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கான், அதே கனெக்ஷன் இங்க கிரியேட் ஆச்சுன்னா என்னன்னு கேக்குறாங்க. 6 5 4 3 2ங்கிறத இப்படி மாத்துறாங்க. அப்ப நான் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுது, இப்படி நான் மாத்துறாங்க. 6 5 4 3 2, இதை வந்து 3 5 4 6ன்னு மாத்துறாங்க. அப்ப நம்ம 2 இங்க போகுது, திருப்பி 5 இங்க வருது, 4 இங்க வருது, அடுத்து 3 இங்க வருது, 6 இங்க வருது. நான் அப்படி குழப்பாம நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்ட்ரெயிட்டா நான் நம்பரிங் கொடுத்துறேங்க. 1 2 3 4 5. இப்ப என்னன்னு தெரியுது, எனக்கு 6ங்கிற 1ஆம் நம்பர் பொசிஷன்ல உள்ளது எனக்கு லாஸ்டா போயிருச்சு இங்க. ரெண்டாவது அடுத்து என்ன இருக்கு, 5ங்கிறது எங்க போயிருக்கு, இங்க வந்திருக்கு. அடுத்து என்ன இருக்கு, 3ங்கிறது வந்து 4ல இருக்கு, அப்ப இங்க வந்துருச்சு 3. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, 3ங்கிறது 4வது பொசிஷன் கொடுத்துருவோம், அப்ப 4வது பொசிஷன் இங்க இருக்கு. 2ங்கிறது எத்தனாவது பொசிஷன் கொடுத்துருவோம், 5 கொடுத்துருவோம். அப்ப இந்த ஆர்டர்ல தான் இங்க வரப்போகுது. அப்ப இதுக்கு நம்பரையும் கொடுத்துருவோம், 1 2 3 4 5. ஓகேங்களா? இப்ப என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 5 தான் வந்திருக்குது. 5ங்கிறது எனக்கு என்ன தெரியும், ஈன்னு தெரியும், ஈல தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. அடுத்து என்ன இருக்கு, 4 4ங்கிறது டி, டில என்ன ஆகுது, இதுவும் ஆன்சர்ல, அப்ப இதுவும் ஆன்சர்ல. நெக்ஸ்ட் வாங்க, பின்னு இருக்குது. அடுத்து இது 2 செக் பண்ணுவோம், லாஸ்ட் லெட்டர் மட்டும் செக் பண்ணுவோம். லாஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியும், லாஸ்ட்ல உள்ளது 1ஆ உள்ளது, அப்போ 1 அப்பனா ஏ தான் ஆன்சர். அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது இதுதான், இது கிடையாது. தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆப்ஷனுக்கு ஏத்தாப்புல நான் செக் பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் ஃபுல்லாத்தையும் நான் செக் பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 8வது கொஸ்டினுங்க. 8வது கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது, நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் என்னது 29, மல்டிப்ளை பதில் என்னது பிளஸ் போடணுமா, அடுத்து 50,
அடுத்து என்னது மைனஸுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க டிவைடு அடுத்து வந்து 25 டிவைடுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க மைனஸ் போட சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 பிளஸுக்கு பதிலாக என்ன போட சொல்லியிருக்காங்க பாருங்க பிளஸுக்கு பதிலாக மல்டிபிள்ங்க 8 சீக்வல் உங்களுக்கு -9 வரணுன்றாங்க. இது கரெக்ட் இல்லையான்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி போர்ட் மாஸ்னா என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு பேசிக் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போர்ட் மாஸ்னா என்னன்னு. இப்போ போர்ட் மாஸ்னா என்னது ஃபர்ஸ்ட் டிவைட் பார்க்க எனக்கு பிராக்கெட்டே இல்லை ஆஃப் இல்லை அப்போ டிவைடை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் டிவைடை பார்க்கறேன்னா எனக்கு என்ன வருது 2 வருது +29 -5 × 8 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் நான் மல்டிபிள் பார்க்கணும். மல்டிபிள்லாம் என்னது இது ரெண்டு எனக்கு இருக்குது. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் -40. அடுத்து என்ன பார்க்கணும் நம்மளுக்கு பிளஸ் பார்க்கணும். அந்த பிளஸ் அப்படியே கூட்டிடும் 31. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது -9 வருது. அப்போ 1வது ரைட்டுங்க உங்களுக்கு. ரெண்டாவது செக் பண்ணுங்க. இதே தான் ரெண்டாவது செக் பண்ணேன். ரெண்டாவது வந்து 13 மல்டிபிளுக்கு பதிலாக என்னது பிளஸ் நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கும் உங்களுக்கு 75. அடுத்து மைனஸுக்கு பதிலாக என்ன இருக்கும் பாருங்க டிவைடு நெக்ஸ்ட் 25 அப்படியே போட்டுருங்க. அடுத்து டிவைடுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு பாருங்க டிவைடுக்கு பதிலாக எங்க இருக்கு டிவைடுக்கு பதிலாக மைனஸ் இருக்கு 5 அப்படியே போட்டுருங்க. பிளஸ்ங்கிறது எங்க இருக்கு பிளஸுக்கு பதிலாக மல்டிபிள் இருக்கு பிளஸுக்கு பதிலாக மல்டிபிள் 8 = -18 வரணுன்றாங்க. சேம்ங்க இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தா அதே தான் போர்ட் மாஸ் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 3 + 13 அப்போ -5 × 8 இது ரெண்டு நீங்க பெருக்குனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 40. இது ரெண்டு நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வரும் 26. இதை நீங்க கழிச்சீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு 14 வருது -14 வருது. ஆனா 18 இருக்குது. அப்போ இது தப்பு அப்ப என்னது ஒன்லி 1 ரைட்டு. ஓகேங்களா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து 9வது கொஸ்டின்ங்க. 9வது கொஸ்டின் வந்து இந்த சிம்பிள் கொடுத்தாவே நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க எல்லா சிம்பிளுமே நம்ம சால்வ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டிவைட் இருக்கிற இடத்த மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுலயே உங்களுக்கு ஆன்சர் மேக்ஸிமம் வந்துடும். மேக்ஸிமமான கொஸ்டின் நம்ம டிவைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நான் டிவைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன்னா இது ரெண்டாவது இடம் இங்க வரணும் எனக்கு. அப்ப 3/18 எனக்கு வரும். ஏன்னா ஃபுல்லா டிவைட் ஆனாதான் எனக்கு ஃபுல் நம்பர் வரும் 10ங்கிறது. ஏன்னா எனக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரல அப்ப எனக்கு ஃபுல் நம்பர் வரணும். அப்ப என்ன இது அடிச்சனா எனக்கு 1/6 வரும். பக்கத்துல ஏதாச்சும் மல்டிபிள் இருக்குது. இப்ப 6 இந்த இடத்துல பக்கத்துல ஏதாச்சும் மல்டிபிள் ரெண்டு பக்கமும் இருக்குன்னா எனக்கு பக்கத்துல 6 கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு மல்டிபிள் இல்ல அப்ப எனக்கு என்னது இது தப்பு. ஃபர்ஸ்ட் முடிஞ்சா ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது எனக்கு டிவைடுங்கிறது இந்த இடத்துல இருக்கு கரெக்டா. அப்ப எப்ப இருக்குன்னா 18/12 மல்டிபிள் முன்னாடி இருக்குது. அப்ப மல்டிபிள போட்டுக்கிறேன் இங்க 3 போட்டுக்கிறேன். அப்ப நான் இதை அடிச்சனா எனக்கு 2/6 தான் வரும். ஆனா எனக்கு 2ங்கிறது இங்க இருக்குது 3ஆல அடிக்க முடியாது. அப்ப எனக்கு இதுவும் அடிக்க முடியாது. அப்ப தப்பு விட்டுருங்க. அடுத்து வாங்க சி ஆப்ஷன் பாருங்க. அதே தான் டிவைட ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிவைட் அதே இடத்துல மல்டிபிள் டிவைடு இது ரெண்டுமே சேமா இருக்குது. அப்ப இதுவும் தப்பு தான். அப்ப இதான் உங்களுக்கு ஆன்சரோட வாய்ப்பு இருக்கு. தெரிய வேணா நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. 48 டிவைடு 3 அதுக்கடுத்து என்ன +18 -12 × 2 ஓகேங்களா. இப்ப நான் இதை டிவைட் பண்ணா என்ன வருது 1 உங்களுக்கு அதுக்கடுத்து 6 +18 மைனஸ் உங்களுக்கு மல்டிபிள் தான். அடுத்து மல்டிபிள் பண்ணி போட்டு மாஸ் ரூல் படி 24. அப்ப நீங்க இது ரெண்டே நீங்க கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 24 34 -24 உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்ன வருது 10 வந்துருச்சா. ஓகேங்க. அப்ப நம்ம என்ன தெரியுது இந்த கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு நம்ம டிவைடை ஃபோக்கஸ் பண்ணா ஈஸியா நம்ம ஆன்சர் எடுக்கலாம். இந்த கணக்கு நினைக்காதீங்க எந்த கணக்கு நீங்க பண்ணாலும் இப்படி நீங்க யோசிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட்டுங்க ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. என்ன இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. cannot formed by the using the letters that given by the alternative only. எப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு வேர்டு ஆல்டர்னேட்டிவா நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப உங்களுக்கு கிரியேட் பண்றாங்கன்னா என்ன தெரியும்னா இந்த ரைட்ல உள்ள எல்லா எழுத்துமே இந்த இடத்துல இருந்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. இந்த ஏ ஆப்ஷன் பாருங்க. ஆர் இருக்குது ஐ இருக்குது என்னங்கிறது இல்லவே இல்லை அப்ப விட்டுருங்க. அடுத்து ஜி இருக்குது இ இருக்குது. ஆனா 5 எழுத்து தான். எனக்கு இந்த இடத்துல என்னென்ன எழுத்து இல்ல பாருங்க. இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடியே ஹச் இல்ல டி இல்லைங்க. ரெண்டாவது இந்த இடத்துல பாருங்க ரைட்டுங்கிறது அப்படி இருக்குது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க ஆர் இருக்குது ஐ இருக்குது ஜி இருக்குது ஹச் இருக்குது டி இருக்குது. இதுலயும் இருக்கு. இதுலயும் பாருங்க ஆர் இருக்குது ஐ இருக்குது ஜி இருக்குது ஹச் இருக்குது டி இருக்குது. அப்ப இதுலயும் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல 2 எழுத்து இல்ல. அப்ப இதனாலதான் எனக்கு பண்ண முடியாது. ரைட்டை வச்சு இந்த வார்த்தை தான் பண்ண முடியாது. ஓகேங்களா. தெளிவா புரிஞ்சிருக்கா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க கேனாட் பண்ண முடியாததான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இதுதான் போடணும். தெளிவா புரிஞ்சா. நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டாங்க. சீரிஸ் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் சீரிஸ் கேட்க கிடையாது. என்ன கேட்டுங்க ரேங்க் டைம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க இது மேல உள்ளதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா படிக்க தேவையே கிடையாது. என்னங்கிறத காமனான ஒரு விஷயத்த தான் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் மார்க்கும் கொடுத்துருக்காங்கன்னா நெக்ஸ்ட் உள்ளது. இதே உங்களுக்கு கொஸ்டின் மார்க் கொடுக்கலன்னா அந்த இடத்துல நீங்க பார்த்துதான் ஆகணும். ஓகேங்களா. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன கொஸ்டின் மார்க் கொடுக்கல. அப்ப அதனால பாக்குறேன் இந்த இடத்துல தவறானதுங்கிறதா எனக்கு கேட்டிருக்கு. தவறுங்கிறதா கேட்டிருக்கு. அப்ப நான் தவறுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பேன். நம்பரை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா போகுது. அப்ப நம்பருங்கிறத நான் கண்டுபிடிக்கிறது என்னால முடியாத விஷயம். ஓகேங்களா. அப்ப நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நான் ஸ்ட்ரைட்டா லெட்டருக்கு போயிடுறாங்க. லெட்டருக்கு போனேன்னா ஆருக்கும் யூக்கும் நான் கனெக்ஷன் பாக்குறேன். ஆருக்கு யூக்கும் கனெக்ஷன் பார்த்தோன்னா எனக்கு என்ன வருது +3. அடுத்து யூக்கும் எக்ஸுக்கும் பாக்குறேன். அதே தான் +3.
அடுத்து பாருங்க எனக்கு வந்து எக்ஸுக்கும் பிக்கும் பிளஸ் 4 ஆகுது. அடுத்து பிக்கும் டிக்கும் பிளஸ் 4 ஆகுது. எப்படின்னா இந்த இடத்துல 2 கரெக்டா வருது, அடுத்து பிளஸ் 4 ஆயிருச்சு. இந்த இடத்துல 2 கரெக்டா வருது, அடுத்து பிளஸ் 4 ஆயிருச்சு, அடுத்து பிளஸ் 4. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப நான் இந்த இடத்துல பிளஸ் 3 போடுறேன்னு வச்சுக்கிறேன். அப்ப எனக்கு நான் இந்த இடத்துல பிளஸ் 3 போடுறேன்னா எனக்கு ஏ வரும். திருப்பி நான் பிளஸ் 3 போடுறேன்னு வச்சுக்கிறேன், எனக்கு டி வந்துடுது கரெக்டா. அப்ப எனக்கு எது தப்பு? இதுதான் தப்பு. இந்த இடத்துல எனக்கு ஏங்கிறது வரணும், எனக்கு டிங்கிறது வரக்கூடாது. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது என்னது? ஏ ஆப்ஷன். ஆன்சர் என்னது? ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 12வது கொஸ்டினுங்க. 12வது கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? அதே மாதிரி ரேஞ்சு தாங்க. தெளிவா கேட்டுக்கிறங்க. எல்லாமே மெத்தட் எடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால உங்களுக்கு ஒரு கோர்வையா வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படி கொஸ்டின் கேட்க கிடையாது, உங்களுக்கு புரியுறக்காண்டி நான் வந்து எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, இதுலயும் பாருங்க அதே தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ராங் டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா பிக்கும் ஈக்கும் பாருங்க, ஏன்னா நம்பரை பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டு இருக்கு, அதை நான் நோட்ட தேவையில்லை எனக்கு. அப்ப பிக்கும் ஈக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன வருது? அதே பிளஸ் 3 தான். அடுத்து ஈக்கும் ஹச்சுக்கு என்ன வருது? அதே பிளஸ் 3 தான். அடுத்து இதுக்கும் பாருங்க பிளஸ் 4 வருது. அதுக்கடுத்து பாருங்க இது பிளஸ் 2 ஆயிருச்சு. ஓகேங்களா? பிளஸ் 2 ஆயிருச்சு. அப்ப என்னன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன வருது? 2 தடவை எனக்கு கரெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் 4 மாறுது. அப்ப நான் என்ன தெரியுது? இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையும் தெரியுது. அப்ப நம்ம என்ன தெரியும்? ஹச்சுக்கு அப்புறம் நீங்க பிளஸ் 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு கே தான் வரணும், ஆனா நம்மளுக்கு எல்லு வந்திருக்கு. அடுத்து நீங்க கேல இருந்து நீங்க பிளஸ் 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணு வருது, ஆனா எல்லுல இருந்து பிளஸ் 2 போடப்படுது. அப்ப நீங்க என்ன தெரியுது? இந்த இடத்துல உங்களுக்கு தப்புங்கிறது இந்த எல்லு கியூ இதுதான் தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்ப என்னது? உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் ஏ ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் கணக்குங்க. இது வந்து நார்த் ஈஸ்ட் இந்த மெத்தட்ல நீங்க போடலாம் ஷார்ட்கட்ல. அது உங்களுக்கு ஒரு கிளாஸ் நான் எடுத்துட்டு போறேன். இப்போ வந்து நீங்க நார்மலாவே போடுங்களேன். இது நார்மலாவே போட்டா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எ பர்சன் ஸ்டார்டிங் ஃப்ரம் எ பாயிண்ட் வாக்கிங் 12 மீட்டர் நார்த், நார்த்தை நோக்கி 12 கிலோமீட்டர் போறாரு, 12 மீட்டர் போறாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ஹீ டர்ன் ரைட் அண்ட் வாக் 9 மீட்டர், ரைட் போறாங்க. அப்ப ரைட்னா என்னது? நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த பக்கம் 9 மீட்டர். ஹி அகைன் டர்ன் ரைட் வாக் 12 மீட்டர், அப்ப 12 மீட்டர் இங்கே வந்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? தென் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 5 மீட்டர். அடுத்து என்ன பண்றாங்க? லெஃப்ட் போறாரு, லெஃப்ட்ல இந்த பக்கம் போறாரு 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்து வந்து திருப்பி லெஃப்ட் போறாரு 9 மீட்டருங்க. திருப்பி லெஃப்ட் போறாரு, என்ன சொல்றாங்க? ஹி டர்ன் லெஃப்ட் 9 மீட்டர். அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல தான் அவர் வந்து நிக்கிறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல நிக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப என்ன கேட்கறாங்க பாருங்க, இன் விச் டைரக்ஷன் ஹவு நவ் வித் ரெஸ்பெக்டிவ் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த என்ன கேட்கறாங்கன்னா தெளிவா கேட்டுக்கிறங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் எந்த பொசிஷன்ல இருக்காருன்னு கேட்கறாங்க. இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இவர் எந்த பொசிஷன்ல இருக்கேங்கிறதான் கேள்வி. அப்ப எனக்கு என்ன தெரியும்? இது நார்த்தும் தெரியும், இது என்னன்னு தெரியும், எனக்கு ஈஸ்டும் தெரியும். அப்ப ரெண்டுக்கு நடுவில் இருக்காருன்னு என்னது? நார்த் ஈஸ்ட்ல இருக்காரு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த கொஸ்டின் நீங்களே ஈஸியா போட்டுருவீங்க, இருந்தாலும்ங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல வந்து என்னன்னா நம்மளுக்கு அதே டைரக்ஷன்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் எ கேர்ள் வாக் 8 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்ப ஈஸ்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல நம்மளுக்கு இது தெரிஞ்சுக்கணும், நார்த்து, சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரியுது? ஈஸ்ட் நோக்கி போறாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் நோக்கி என்னது? 8 மீட்டர் போறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க? டர்ன் ரைட் வாக் 6 மீட்டர். அடுத்து என்ன பண்றாங்க? டர்ன் வாக் ரைட் 6 மீட்டர்னா இங்க 6 மீட்டருக்கு இங்க போறாங்க. அடுத்து சி அகைன் லெஃப்ட் ரைட், திருப்பி சி அகைன் டர்ன் ரைட் அண்ட் வாக் 8 மீட்டர். திருப்பி இங்க அகைன் வாக் பண்றாங்க 8 மீட்டருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன சொல்றாங்க? சி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் 4 மீட்டர். இந்த இடத்துல லெஃப்ட்னா இந்த கீழே வருது. அப்ப கீழே வந்தா திருப்பி உங்களுக்கு 4 மீட்டர் வாக் பண்றாங்க. ஓகேங்களா? வாக் பண்றாங்க. ஓகே. அடுத்து என்ன கேக்குறாங்க? ஹவு ஃபேர் இஸ் சி ஃப்ரம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்க. இப்ப தொடக்க புள்ளியில இருந்து தூரம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த தூரத்தை கேக்குறாங்க அவங்க. எப்படின்னா இந்த தூரங்கிறது என்னது அப்படின்னு கேட்க, நம்மளுக்கு என்ன தெரியும்? இதுவரை என்ன தெரியும்? 6ங்கிறது தெரியும். இதுல இருந்து இதுவரை என்ன தெரியும்? 4 தெரியும். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா என்னது? 10 மீட்டர். அப்ப ஆன்சருங்கிறது 10 மீட்டர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு தப்பா தெரியுதுன்னா நீங்க தெளிவா எக்ஸாம் ஹால்ல உட்காந்துக்கிறங்க. உட்காந்துட்டு லைட்டா உடம்ப திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம ஈஸ்ட்ல இருக்கோமா, ஈஸ்ட் அப்ப இது ரைட்டு இது லெஃப்ட் இப்படிங்கிற மாதிரி போட்டாலும் சரி, நீங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்க படிச்சிருந்து நீங்க அப்படி போட்டாலும் சரி, அது உங்களுடைய பொசிஷனை வச்சு நீங்க போடலாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 15வது கொஸ்டின். 15வது கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து என்ன நேச்சுரல்னு ஒரு இது இருக்குது, இதுக்கு வந்து என்ன இப்படி நம்ம மாத்துறாங்க. ஓகே. அதுக்கடுத்து என்ன கேப்சர்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கு எப்படி மாத்துவாங்க அப்படிங்கிறதா எனக்கு என்ன தெரியுது. அடுத்தடுத்த லெட்டர் பாருங்க, என்னக்கு அடுத்து ஓ, ஈக்கு அடுத்து எஃப், யூக்கு அடுத்து வி, அப்ப அடுத்தடுத்த லெட்டர். அப்ப சிக்கு அடுத்து என்னது இருக்கு? சிக்கு அடுத்து டி. அப்ப டினா அப்ப இது தப்பு. அடுத்து என்னது இருக்கு? எனக்கு ஏக்கு அடுத்து பி கரெக்ட். அப்ப எல்லாத்துக்குமே கியூ இதுல இருக்கு, யூ இருக்கு, வி இருக்கு. அப்ப லாஸ்ட் முன்னாடி ஆறுக்கு அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியும்? எஸ். அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இது எல்லாமே தப்பு. தெளிவா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நம்புறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 16வது கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா மேட்ரிக்ஸுக்கு வந்து என்னன்னா இப்படி கனெக்ஷன் இருக்கா, அப்ப பைனரிக்கு என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது கேட்கறாங்க. எனக்கு என்ன தெரியுது? எண்ணுக்கு
அடுத்த லெட்டர் தான் என், அப்ப +1. அடுத்த என்னது ஏக்கு முந்தின லெட்டர், அப்ப -1. டிக்கு யூ, அப்ப +1. அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ஆருக்கு எஸ், அப்ப +1. அடுத்து ஐக்கு +1 தான் ஜே. அடுத்து எக்ஸுக்கும் +1 தாங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல செகண்ட் லெட்டருக்கு மட்டும் என்னன்னா 1 கம்மி ஆகுது. ஆனா நம்ம செகண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா ஏ இருக்குது. அப்ப ஏங்கிறது வந்து என்னன்னா ஒரு வவ்வல் லெட்டராவும் இருக்கலாம் நீங்க யோசிக்கலாம். ஆனா வவ்வல் கிடையாது, ஏயும் வவ்வல் தான். இதுல ஐங்கிறது இருக்கு பாருங்க, RIX, ஐங்கிறது லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப அதுவும் ஒரு வவ்வல் லெட்டர் தான். அப்ப அப்ப அது ரெண்டுக்குமே குறையணும். அப்படியே குறையல. அப்ப இந்த இடத்துல வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. ஆனா இந்த மாதிரி கான்செப்ட் கேட்க வாய்ப்பு இருக்கு. வவ்வலுக்கு -1, நார்மல் லெட்டருக்கு +1, இல்ல ஏதாச்சும் ஒரு நம்பரை காமனா +2, +1 இப்படி கூட்ட வாய்ப்பு இருக்கு. இப்ப பைனரியில உள்ள ஐய பாக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப ஐய மட்டும் நம்ம பார்த்தாவே போதுமானது, நம்ம ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு ஜே ஹச் மட்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப நம்ம ஐய மட்டும் நம்ம பாக்குறோன்னே வச்சுக்கிறோங்களேன். ஐக்கு நம்ம ஃப்ரண்ட் லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஐக்கு ஃப்ரண்ட் லெட்டர் இருந்து ஹச், அவ்வளவுதாங்க. பாக்கி எல்லாமே ஜேன்னு இருக்குது. அப்ப தப்பு. இவ்வளவுதாங்க இந்த கொஸ்டின். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இது வந்து என்னன்னா நான் வந்து 50-100 மெத்தட்ல போடுவேன். அது ரொம்ப சூப்பரான மெத்தடுங்க. இதை நான் தெளிவா பாருங்க, கண்ணை சிமிட்றதுக்குள்ள நான் போடுவேன் பாருங்க. இப்ப பாருங்க, டைமண்ட் லிக்யூடு. இப்ப எனக்கு டைமண்ட் இருந்தா இருக்கு, எனக்கு லிக்யூடு இருந்தா இருக்கு. இது ரெண்டு செட்டைன் கேஸ் கிடையாதுங்க. அப்ப எனக்கு என்ன தெரியும், இதான் 100, இதுவும் 100 தான். அப்ப எனக்கு ரைட் ஒன்னாவது. ரெண்டாவது பாருங்க, கிறிஸ்டல் டைமண்ட். கிறிஸ்டல் எங்க இருக்கு, இருந்தா இருக்கு. டைமண்ட் இருந்தா இருக்கு. அப்ப ஆல் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுலயும் வரும். ஆல் ஸ்டேட்மெண்ட் சம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறும். அப்ப இதுவும் ரைட். ரெண்டாவது பாருங்க, லிக்யூடு கிறிஸ்டல். லிக்யூடு இருந்தா இருக்கு, கிறிஸ்டல் இருந்தா இருக்கு. அப்ப நோ கேஸ் சம்முக்கு மாறுமானா மாறாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க, இது வந்து என்னன்னா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஆனா இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப இது வந்து என்னன்னா தப்பு. அப்ப 1 and 2 ரைட்டு. ஓகேங்களா? இதே நீங்க வந்து ஆல்னு போட்டீங்கன்னா ஆல் டைமண்ட் ஆர் கிறிஸ்டல்னு போடுவீங்க. அடுத்து வந்து நோ கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு வந்து லிக்யூடுன்னு போடுவீங்க. இதுக்கு நீங்க கனெக்ஷன் பார்ப்பீங்க. இப்படி நீங்க போடலாம் தாராளமா. ஆனா நீங்க இப்படி இல்லாம நீங்க மைண்ட்லயே யோசிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க நம்ம 50-100 மெத்தட நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா ரொம்ப சீக்கிரத்திலே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க, 18வது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃபுல்லாத்தே படிக்காதீங்க, இது எப்படி கொஸ்டின்ங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிறங்க. என்னன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. டிக்ஷனரி ஆர்டர்னா என்னதுன்னா, உங்களுக்கு ஏபிசிடியோ வரிசையா எழுதுங்க. இப்போ வந்து பாருங்க, ஹச்சுன்னு இருக்கு. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் ஏன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செகண்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு சி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பி இருக்குதுங்க. ஓகேங்களா? அப்ப அல்பபெட்டிக் ஆர்டர்ல எது ஃபர்ஸ்டா வரும்? சி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் தான் டி வரும். நெக்ஸ்ட் தான் பி வரும். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சது என்னது, இது 2, இது 3, இது வந்து 5. இந்த 3 நம்பர் தான் ஃபர்ஸ்ட் 3ல வரணும். அப்ப 3 2 5 இருக்கு, 3 2 5 இருக்கு, 3 5 4 இருக்கு. அப்ப இது தப்பு. இது பாருங்க 4 2 5, இதுவும் தப்பு. அப்ப இது 2ல 1 தான். அப்ப அடுத்து என்ன இருக்கு உங்களுக்கு, டிங்கிறதா 4வது வரணும். டிங்கிறது 4வது வரணும்னா டிங்கிறது ஃபர்ஸ்ட். அப்ப 4வது வர்றது இதுதான். அப்ப ஆன்சருங்கிறது பி, ஏங்கிறது கிடையாது. உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியலன்னா தெளிவா பாருங்க நல்லா, எப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். இப்ப இதே இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா கொடுத்துறாங்கன்னா, இப்ப சிசின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாருங்க. இப்ப 2வது 3வது 5வது எடுத்துக்கிறேங்க. இப்ப நான் இந்த இடத்துல பாருங்க, சிசியும் காமனா இருக்குது. அடுத்து கேயும் காமனா இருக்குது. அப்ப டிஎஸ். அப்ப இதுல எப்படி நான் எது முன்ன எது பின்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன்னா, எனக்கு எஸ் தான் முன்னாடி வரும், அதுக்கடுத்து தான் டி வரும். அப்ப எஸ்ங்கிறதா ஃபர்ஸ்ட் போடணும், டிங்கிறத அடுத்து போடணும். புரிஞ்சா தெளிவா? உங்களுக்கு எப்போ வர காமனா இருக்கோ அந்த நம்பரை நீங்க விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் லெட்டர் வந்து டிஃபரெண்டா வர லெட்டரை வச்சு கம்பேர் பண்ணி எது முன்னாடி வருதோ அதை போடணும். ஓகேங்களா? தெளிவா நான் சொல்ற ஆப்ஷனை நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின்ல நீங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் அதே மாதிரி கொஸ்டின் தான். என்ன கேட்டுருக்காங்க, அதே டிக்ஷனரி ஆர்டர் தான். ஓகேங்களா? சில நேரம் வந்து ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர்னு கொடுத்துருவாங்க. அப்போதைக்கு நீங்க ரிவர்ஸ்ல பார்க்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. இப்போ வந்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு தெரியும், எல்லாமே கேங்கிறது காமன். அடுத்து பாருங்க, உங்களுக்கு என்ன இருக்கு, ஏ இருக்கு. அப்ப ஈங்கிற இந்த 3ங்கிறதா உங்களுக்கு கடைசியா வரும் கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே ஏ. அப்ப 3ங்கிறது கடைசியா இருக்கிறது இது மட்டும்தான், இது எதுவுமே கிடையாது. அப்ப இது எல்லாமே தப்பு. அப்ப ஏங்கிறது பிங்கிறதா உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, ஸ்வீட் கேக் ஷாப். இதுக்கு வந்து ஒரு கோடு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் பாருங்க, கேக் பிரிஸ்ட்ரி டீ அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. அடுத்து டீ ஷாப் கிளாத், இதுக்கு ஒரு கோடு கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன கேட்கறாங்க பாருங்க, ஸ்வீட் பிரிஸ்ட்ரி கிளாத் அப்படிங்கிறதுக்கு என்னங்கிறத கேட்கறாங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன், எது காமனா இருக்கோ அதை நான் அப்படியே எடுக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஸ்வீட் இருக்குது, இந்த இடத்துல ஸ்வீட் இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே ஸ்வீட் இருக்குன்னு பாருங்க, எங்கேயுமே இல்லை. அடுத்து அப்ப இங்க என்ன கேக் இருக்குங்க, கேக் இருக்கு. அப்ப இங்கே எனக்கு கேக் இருக்குது. அப்ப ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்குன்னு பாருங்க, காமனா என்ன இருக்குது, எஃபின்னு இருக்கு. எஃபின்னு இருக்கு. அப்ப கேட்க முடிஞ்சு. எனக்கு இந்த இடத்துல என்ன தேவை, எனக்கு கிளாத்துங்கிறதா தேவை. அப்ப கிளாத்துங்கிறது வேற எங்கேயாச்சும் இருக்குதா, இல்ல. அப்ப இந்த இடத்துல பாக்குற ஷாப்புங்கிறது இருக்குது.
அப்ப ஷாப்ங்கிறது இந்த இடத்துலயும் இருக்குது. அப்ப அப்ப இது ரெண்டுக்கு என்ன வரும், இங்க டிஒய் இருக்குது, இங்கேயும் டிஒய் இருக்குது. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு, ஸ்வீட்டுங்கிறதுக்கு என்ன தெரிஞ்சு, டிஇங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல கேக்கு, இந்த இடத்துல டி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல டி இந்த இருக்குது, இதுக்கும் டிங்கிறது இந்த இருக்கு. அப்ப இதுக்கு ரெண்டுக்கு என்ன காமனா இருக்குன்னு பாருங்க, டபிள்யூஏ டபிள்யூஏன்னு இருக்குது. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுமா, பேஸ்ட்ரிக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சு, யூஒய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இதுல மிச்சம் என்ன இருக்கு, கிளாத்துக்கு வந்து என்னது, என்இன்னு தெரிஞ்சிருச்சுங்க. அப்ப என்னது, டிஇ யூஒய் என்இ. அப்ப இதான் ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 21வது கொஸ்டினுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரெண்டு வந்து இது என்ன படிச்சு நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்தை. தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன் இருக்காங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, சில புதுமையான யோசனைகள் ஆரம்பத்தில் நிபுணர்களிடம் கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்கின்றன அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க புதுசா பண்றீங்கன்னா நிபுணர்கள் இப்ப அப்படின்னா சுத்தி இருக்கிற நிபுணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பா ஏதாச்சும் விமர்சிப்பாங்க அப்படின்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து யூடியூப் சேனல் இப்ப நான் தொடங்கியிருக்கேன். இப்ப தொடங்கியிருக்கேன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இதுல உள்ள பாசிட்டிவ் யாருமே சொல்ல மாட்டாங்க. இது சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவ் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போடுற வீடியோ, அப்படி போடுற, இது தப்பா போடுற, இது ரைட்டா போடுற, இந்த மாதிரி நீ தப்பா பேசுற, இழுத்து பேசுற, ஏதாச்சும் ஒரு விஷயம் என்ன சுத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயம் இது. இதே மாதிரிதான் அந்த கொஸ்டின்லயே சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்றாங்க, சில பேர் தான் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ண போறது கிடையாது. அதைத்தான் சொல்றாங்க இந்த இடத்துல சில பேர். அப்ப இந்த இடத்துல சொல்றாங்க, அனைத்து புதுமையான யோசனைகளும் விமர்சிக்கப்படுகின்றன. கிடையவே கிடையாதுங்க. இப்ப அனைத்து பேரும் எனக்கு வந்து யாராச்சும் என்ன வந்து பண்றாங்களா, பாதி பேர் என்னை வந்து என்கரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க, பாதி பேர் வந்து டிக்ரேஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அப்ப எனக்கு அனைத்து பேரும் பண்ண கிடையாது. அப்ப இது வந்து தப்பு. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல சில பேர் தான் கொடுத்துருக்காங்க, இங்க அனைத்துன்னு கொடுக்குறாங்க. அப்ப தப்பு. ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, சில விமர்சிக்கப்பட்ட யோசனைகள் பின்னர் மதிப்புடையதாக நிரூபிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களை விமர்சிக்கிறாங்கன்னா அடுத்து வந்தாங்கன்னா அது மதிப்புடையதாக நிரூபிக்கலாம் அப்படின்றாங்க. பண்ணலாம் அப்படின்றாங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல கிடையாது, பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. அப்ப பண்ணலாம்னா பண்ண வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் சொல்றாங்க நம்மளுக்கு இங்க. சில புதுமையான யோசனைகள் ஆரம்பத்தில் நிபுணர்களிடமிருந்து கடுமையான விமர்சனத்தை எதிர்கொள்கின்றன. அப்ப அதேதான். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இவங்க நிரூபிக்கலாம் அப்படிங்கிறத அதுல சொல்றாங்க. அப்ப சொல்றாங்கன்னா ஒன்னு ஃபாலோ கிடையாது, செகண்ட் ஃபாலோ ஆகுது, மித்த எதுவுமே ஃபாலோ கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் மட்டும்தான் ரைட். தெளிவா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, 22வது கொஸ்டின். 22வது கொஸ்டின் என்ன தெரியுது, அதே தாங்க. என்னன்னா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொஸ்டின் தான். அப்ப இதுல வந்து என்ன போட்டுப்பாங்கிறது சும்மா நீங்க படிச்சு பாத்துக்கிறீங்க. ஆனா அதை படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்கிறக்காண்டி நீங்க படிச்சுக்கிறீங்க, எக்ஸாம்ல போய் படிக்காதீங்க. இப்ப என்னன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, குறுகிய காலத்தில் பயனுள்ளதாக தோன்றும் சில கொள்கைகள் நீண்ட கால பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறுகிய காலத்துல வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஆனா நீண்ட காலத்துல அது கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒழுங்கா நீங்க படிச்சீங்கன்னா லாங் டைம்ல நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. இதே நீங்க இப்ப படிக்காம இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லாங் டைம்ல பிரச்சனை வரும். கண்டிப்பா. கரெக்ட் தானே? இதே தாங்க. இப்ப இந்த கொஸ்டினோட நீங்க சேர்க்கறக்காண்டி நான் உங்களுக்கு கனெக்ட் பண்றக்காண்டி இந்த விஷயத்த நான் சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, சில கொள்கைகள் சில நேரம் தான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றாங்க. சில நேரத்துல. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன, அனைத்தும் நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்தா இது தப்புங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. ஏன் நான் போன கொஸ்டின் சிலங்கிறது அனைத்துங்கிறதையும் நான் அழுத்தி சொன்னா இந்த இடத்துல நம்மளை வந்து இப்படிதான் குழப்புவாங்க. ஓகேங்களா? சிலன்னு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, அனைத்துங்கிறத கொஸ்டின்ல கன்க்ளூஷன்ல கேட்டுருவாங்க. அப்ப அதுலயே நீங்க வந்து ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். இப்ப பாருங்க, சில பயனுள்ள கொள்கைகள் நீண்ட காலத்தில் தீங்கானவை. கரெக்ட். அதேதான் சொல்றாங்க, சில பயனுள்ள கொள்கைகள் நீண்ட காலத்தில் தீங்கானவை. கரெக்ட். அப்ப சிலதான் இந்த இடத்துலயும் கொடுக்குறாங்க, அனைத்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. இப்ப நம்மளுக்கு சிலதான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரைட். ஓகேங்க. ரெண்டாவது பாருங்க, குறுகிய கால நன்மைகள் உள்ள அனைத்து கொள்கைகளும் பின்னர் தீங்கானவை. எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, குறுகிய கால நன்மைகள் உள்ள அனைத்து கொள்கைகளும் பின்னர் தீங்கானவை. எப்படி தீங்கானவைகள் ஆகும்? நம்மளுக்கு கொஸ்டின்ல கொட்டை எழுத்துல சிலன்னு கொடுத்துருக்கான், இந்த இடத்துல அனைத்துன்னு எப்படி வரும்? அப்ப இந்த இது தப்பு. இது அப்ப என்னது நம்மளுக்கு என்ன தெரியுது, சிலங்கிறது ஒன்னே ஒன்று ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் அப்ப உங்களுக்கு என்ன தெரியுது, சில அனைத்து. இதை மட்டும் நீங்க சிம்பிளா தெரிஞ்சிருந்தா கூட இந்த இடத்துல நீங்க ஆன்சர் கண்டிப்பா ஈஸியா போட்டிருக்க முடியும். தெளிவா தெரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா பாத்துக்கிறேங்க. இது வந்து கோடிங் இன் ஈக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த சாப்டருக்கு பேரு. இது வந்து உங்களுக்கு நான் இதுவரை ஒரு கொஸ்டின் கூட நடத்தல. இது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பெர்ஃபெக்ட்டா ஒரு வீடியோ வந்துருங்க. ஓகேங்களா? தெளிவா பார்த்துக்கூடிய நான் எழுதுறேங்க இந்த எழுத்தப்பலாம். TAUABEW சிம்பிளா மண்ணு விட்டுட்டேன். சிம்பிள் என்ன இருக்கு பாருங்க, இந்த ஆசுக்கு பதிலாக என்ன இருக்குது, எனக்கு ஏஏ பார்த்த மணிக்கு இருக்கு. அப்பனா ஏஏ பார்த்த மணிக்குனா இப்படி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து டாலருக்கு பதிலாக என்ன இருக்கு, ஈக்குவல் இருக்குது. அப்ப ஈக்குவல் இந்த இடத்துல போட்டோம். அடுத்து என்ன இருக்கு, பெர்சன்டேஜுக்கு பதிலாக என்ன இருக்குது, எனக்கு பிஏ பார்த்த மணிக்கு இருக்குது.
அப்ப பிஏ பார்த்த மணிக்கு ஈக்குவல் டு இருக்குது, அதை நான் அப்படியே போட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்ப எனக்கு ஈக்குவல் டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல பிங்கிற இடத்துல யூ வரலாம், யூங்கிற இடத்துல பி போலாங்க. ரெண்டு இடத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, டி கிரேட்டர் தென் யூ. அடுத்து இந்த அதுக்கு அடுத்து வந்து யூவே, அடுத்து வந்து என்னன்னா டபிள்யூ பார்த்த மணிக்கு இப்படி இருக்குங்க. ஓகேங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பாருங்க, அது நம்மகிட்ட இருந்த ஸ்டேட்மெண்ட்டே அப்படியே எழுதுறோம். ஓகேங்களா? இது வந்து பிங்க பி. அடுத்து இது வந்து யூவே, அது அப்படியே எழுதுறாங்க யூவே. அடுத்து வந்து விஏ கிரேட்டர் தென் டபிள்யூ. இந்த 4 தான் வரும், மித்த எதுவுமே நம்மளுக்கு வராது. ஏன் மித்த எதுவுமே வராதுன்னா தெளிவா இந்த இடத்துல பாத்துக்கிறங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாயிண்ட் எப்ப இருக்குது, உள்ள பார்த்த மணிக்கு, அதே மாதிரி எனக்கு இங்கே பாயிண்ட் உள்ள மணிக்கு. அப்பனா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இந்த டி வந்து இங்கேயும் போக முடியாது, இந்த டபிள்யூ வந்து இங்கேயும் போக முடியாது. ஏன்னா இந்த 2 பாயிண்டை தாண்டி நம்ம எந்த பக்கமும் போக முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ரோடு பிளாக்கான ஒரு இடம். இந்த ரோடை தாண்டி நீங்க இங்கேயும் போக முடியாது, இந்த ரோடை தாண்டி இந்த பக்கமும் நீங்க வர முடியாது. அப்பனா நம்மளுக்கு டீக்கும் டபிள்யூக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்கன்னா அது தப்பு 100%. டீக்கும் டபிள்யூக்கு ஒரு ரிலேஷன் இருக்கா, அப்ப தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இப்ப டீக்கும் பிக்கும் ரிலேஷன் இருக்கு. டீக்கும் பிக்கும் ரிலேஷன் என்ன இருக்கு பாருங்க, டீயை பார்த்த மணிக்கு வி இருக்குங்க, டீயை பார்த்த மணிக்கு வி இருக்கு. அப்ப இது ரைட்டாக வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாருங்க, யூக்கும் டபிள்யூக்கும், யூ தான் இருக்கு, டபிள்யூ தான் இருக்கு. அப்ப நம்ம டபிள்யூ பார்த்த மணிக்கு ஈக்குவல் இருக்கணும், டபிள்யூ பார்த்த மணிக்கு ஈக்குவல் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன இருக்கு, யூஓ பார்த்த மணிக்கு நம்மளுக்கு இருக்குது, ஆனா ஈக்குவல் கிடையாது. அப்ப இது தப்பு. இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி வந்திருக்கணும், யூஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டபிள்யூ, இந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் கிரேட்டர் தென் லெஸ் தென் நான் சொல்லாததுக்கு ஒரே ஒரு காரணம், உங்களுக்கு குழப்பக்கூடாதுங்கிற காண்டிதான். கிரேட்டர் தென் லெஸ் தென் சொல்லலாம், ஆனா அதை நீங்க தப்புன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, அதனாலதான். நெக்ஸ்ட் வாங்க, டபிள்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. ஓகேங்களா? அப்ப என்னதுன்னா எனக்கு டபிள்யூக்கும் விக்கும் பாருங்க கனெக்ஷன். இப்ப எங்க இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்கு, டபிள்யூக்கும் விக்கும். அப்ப என்னது, எனக்கு டபிள்யூ பார்த்த மணிக்கு இது இருக்குது. அப்ப எனக்கு இது எங்க இருக்கும் பாருங்க, விஏ பார்த்த மணிக்கு இருக்குது. அப்ப இது தப்பு. இதுக்கு கரெக்டான என்னது, விஏ பார்த்த மணி டபிள்யூ பார்த்த மணிக்கு போட்டிருக்கணும். ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஆன்சருங்கிறது என்னது, ஏ ஆப்ஷன். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வாங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன, மிஸ்ஸிங் லெட்டருங்க. நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின் வந்துட்டோம். இன்னும் வந்து என்ன, உங்களுக்கு வேற 6 கொஸ்டின் தான். இந்த 6 கொஸ்டின் நீங்க பார்த்தாவே போதுமானது, தெளிவா உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். 24வது கொஸ்டின் என்னது, தெளிவா பாருங்க. இது வந்து நம்மளுக்கு நார்மல் லெட்டர். இந்த இடத்துல என்ன வரையும் கேட்டிருக்காங்க, சிக்கு அடுத்து ஐ. ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு தெரியும் +6. ஐக்கு அடுத்து என்னது ஓ, அதுவும் +6 தான். அப்ப ஓக்கு அடுத்து என்னது +6. +6 நீங்க போட்டீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, யூ. அப்ப யூனா இதுவும் உங்களுக்கு இதுவும் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப மித்த எல்லாமே தப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ப என்னது, ஏக்கு அடுத்து ஜி, இதுவும் +6 தான் உங்களுக்கு தெரியுது. அடுத்து வந்து ஜி அடுத்து என்னது எம், இதுவும் +6 தான். அப்ப எம்முக்கு அடுத்து +6 என்னது எஸ். அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு இந்த ஆன்சர். ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட்ங்க, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 25வதுங்க. 25வது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது கோடிங் டிகோடிங்க. இது தெளிவா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா இது சிம்பிளா இருக்கு பாருங்களேன். இதை நீங்க கூட்டினாவே எனக்கு வரும்னு எனக்கு தோணுது. இப்ப சிங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், 3. ஏங்கிறது எத்தனாவது எழுத்து, 1வது எழுத்து. என்னங்கிறது 14வது எழுத்து. டிங்கிறது 4வது எழுத்து. அடுத்து ஓங்கிறது 15வது எழுத்து. ஆறுங்கிறது வந்து என்ன, 18வது எழுத்துங்க. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 55 வருதான்னு பாருங்க. அப்படி 55 வந்துச்சுன்னா ஓகே. அப்படி 55 வராம +3, இப்ப வந்து என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் 50 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப +5 பண்ணிருப்பாங்க. இதே ஃபார் எக்ஸாம்பிள் +6 கூட பண்ணலாம். 6 லிட்டர் இருக்கு, அதனால 6 பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இதெல்லாத்தையும் கூட்டுறேங்க. கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. இப்ப என்னன்னா லாஸ்ட் லெட்டர் மட்டும், லாஸ்ட் நம்பர் மட்டும் 8, 5, 13, 17, 17, 21, 22, 25. அப்பனா 5ங்க. அப்ப எனக்கு 2 மிச்சம் இருக்கு, 3, 4, 5. அப்ப 55 எனக்கு கரெக்டா வருது. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது கரெக்டுங்க. அப்ப இதேதான் இதுலயும் எனக்கு வரும். அப்ப நான் அந்த சஃபிக்ஸுக்கு என்னங்கிறத நான் பாக்குறேங்க. சஃபிக்ஸுக்கு பாத்தீங்கன்னா என்ன வருது, எஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும், 19வது எழுத்து. அடுத்து யூங்கிறது 21வது எழுத்து. எஃப்ங்கிறது 6வது எழுத்து. அடுத்து எஃப்ங்கிறது 6வது எழுத்து. ஐங்கிறது வந்து 9வது எழுத்து. எக்ஸுங்கிறது வந்து என்ன 24வது எழுத்துங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க கூட்டுறீங்கன்னா இது என்ன வருது உங்களுக்கு 40. அடுத்து வந்து என்ன, இது ரெண்டே கூட்டிங்கன்னா என்னது 30, 70. அடுத்து இதை 2 நீங்க கூட்டிங்கன்னா 70, ஒரு 15, 85 ஆன்சர். 85 ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா சொல்றேன். உங்களுக்கு இந்த கணக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியும் வரும், நீங்க எதிர்பார்க்காதீங்க. இதுல இருந்து +4 இல்ல +5 இந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்கு. அதே நீங்க யோசிக்கணும், 55 வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க தேடக்கூடாது. இந்த இடத்துல 61 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 55 இருக்கிற இடத்துல இந்த இடத்துல 6 லெட்டர் இருக்கு, அதனால 6 கூட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ஷன் கூட உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. செகண்ட் உள்ளதை வந்து நீங்க செக் பண்றதுன்னு செக் பண்ணிக்கிறீங்க, இதே ஆன்சர் தான் வரும். தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 26வதுங்க. 26வது என்னன்னா மிரர் இமேஜ்ங்க. இது எப்படின்னா மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் 2 இருக்குங்க. இப்ப மிரர்னா இந்த பக்கம் அப்படியே இருக்கும், வாட்டர்னா அப்படியே கீழே ஆப்ல இருக்கும். இப்ப இந்த இடத்துல மிரர் அப்படியே கீழே ஆப்ல இருக்கும். இதே மிரர்னா இந்த ஆப்ல இருக்கும், தலைகீழ இருக்கும். ஓகேங்களா? தெளிவா பாருங்க. நான் அதை அப்படியே ஆப்ஷனை வச்சு செக் பண்றேங்க. % அப்படியே இருக்குது. அடுத்து 6க்கு அப்படியே நீங்க தலையில வரும். அப்ப 6ங்கிறது இங்க நேரம் இருக்குது. அப்ப இது தப்பு. நெக்ஸ்ட் வாங்க. டி அப்படியே தான் இருக்கு, கியூ அப்படியே தான் இருக்கு, 4 அப்படியே தான் இருக்கு, 8 அப்படியே தான் இருக்கு, $, அப்படியே தான் இருக்கு. அப்ப கியூ பாருங்க. இப்ப நம்ம கியூ வச்சு கம்பேர் பண்றோம்.
கியூ வந்து இந்த பக்கம் போகும்போது என்ன கியூ தலையில மாறிடும், ஆனா இங்க கியூ நேரம் இருக்குது. அப்ப இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க ஒய் இருக்குது. ஒய் பாருங்க இப்படி இருக்குது. அப்ப ஒய்யை நீங்க அப்படி போடும்போது என்ன ஆகும்? இப்ப நீங்க ஆசை பார்த்தாப்புலதான் ஒய் இருக்கணும். இங்க ஒய் நேரம் இருக்குது. அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆன்சருங்கிறது இதுதான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நீங்க மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்னா நீங்க ஆப்ஷன் நோக்கி போயிருங்க, அவங்களே உங்களுக்கு ஈஸியான சாய்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இமேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. ஆனா இந்த இடத்துல நீங்க தெளிவா கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பாருங்க என்ன ஆறு எஃப் ஈங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரியுது? ஆறு. ஆறு இங்க பாருங்க, இதுவும் என்னது? என்ன இமேஜ்? வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜா? இதுவும் மிரர் இமேஜ். அப்ப இந்த பக்கத்துல தான் வரும். அப்ப ஆறுங்கிறது எனக்கு தலையில வரணும். அப்ப எனக்கு ஆறுங்கிறது நேரம் இருக்கு. அப்ப இது தப்பு. தலையில இருக்கு, தலையில இருக்கு, தலையில இருக்கு. சூப்பர். அடுத்து ஈங்கிறது எனக்கு தலையில இருக்கு, தலையில இருக்கு, தலையில இருக்கு. அப்ப இதுவும் கரெக்ட் தான். அடுத்து எண்ணுங்கிறத பாருங்க, எண்ணுங்கிறது இங்க இருக்குது. ஆனா இங்க பாருங்க எண்ணுங்கிறது இல்ல, எஃப்ங்கிறது இருக்கு. அப்ப இந்த இடத்துல தப்பு. எண்ணுங்கிறது இருக்கு, எஃப்ங்கிறது அப்படியே தான் இருக்கு. அடுத்து நம்ம எஃப் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். எஃப்ங்கிறத பாருங்க, எஃப் எனக்கு கரெக்டா இந்த இடத்துல போயிருக்கு. எப்படி இந்த இடத்துல தலையில போகும்போது என்ன ஆகும்? எஃப்ங்கிறது எனக்கு உள்ளதான் வரும். எஃப் ஆனா இங்க நேரம் இருக்குது. அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிடும். ஆனா இப்ப அப்லோட் பண்ண கிடையாதுன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, நானும் அந்த இடத்துல எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இல்லாதனால என்கிட்ட வந்து நான் பண்ண முடியல. ஏன்னா என்னுடைய சோர்ஸ் எல்லாமே என்னுடைய லேப்டாப்ல இருக்குது. இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, அதனால என்னால பண்ண முடியல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து எம்பெடட் இமேஜ். இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜிடி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்க வந்து ஒண்ணுமே கவலைப்படாதீங்க நண்பர்களே. இதை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. நம்ம என்ன சொல்றோமோ அதை நீங்க பார்த்துட்டு போங்க, நீங்க கண்டிப்பா பாஸ் ஆவீங்க. தெளிவா பாருங்க. எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுது? எனக்கு இந்த சர்க்கிள் தான் எனக்கு வந்து என்னன்னா கண்ணுக்கு நல்லா தெரியுதுங்க. அப்ப நான் சர்க்கிள் இருக்க மாதிரி ஒரு விஷயத்த பாக்குறேன். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கு? சர்க்கிள் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அப்ப நான் இதை கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதை கனெக்ட் பண்றேன். இந்த இடத்துல பாருங்க, இது பாருங்களேன், கரெக்டா பாருங்களேன். இப்படி வந்து நெக்ஸ்ட் வந்து இது கரெக்டா செட் ஆயிடுச்சு பாருங்க. சென்டர்ல வந்து உங்களுக்கு கோடு வந்துருச்சு. ஆன்சருங்கிறது இதுதான். இதுங்கிறது வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா ரொட்டேட் பண்ணக்கூடாது நம்ம. ஓகேங்களா? ஓகே. 29 எனக்கு பார்த்தோன்னே என்ன தெரியுதுன்னு பாருங்க. இது சர்க்கிள், ஸ்டார் 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 ஸ்டார். இது பாருங்களேன், ட்ரையாங்கிள் வரணும். அப்ப இது என்னது? ட்ரையாங்கிள். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃபுல் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா வரணும் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு நார்மல் ட்ரையாங்கிள் வருது. இது எப்படி வரணும்? இப்படி வந்திருக்கணும். இந்த மாதிரி அடுத்து இப்படி போட்டு இந்த மாதிரி, அடுத்து இப்படி போட்டு இந்த மாதிரி நீங்க வந்திருக்கணும். வந்திருந்தா உங்களுக்கு இது கரெக்ட். இதான தப்பு. இந்த இடத்துல என்ன பண்ண இப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது தப்பு. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வாங்க, லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல தான் நிறைய பேர் நம்ம மாட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன் மாட்ட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 4 லெட்டர் இருக்குது, அடுத்து வந்து 5 லெட்டர் இருக்குது, அடுத்து வந்து 8 லெட்டர் இருக்குது, 7 லெட்டர் இருக்குது, அடுத்து வந்து திருப்பி 5 லெட்டர். அப்ப எத்தனை லெட்டர் இங்க வருங்கிறதே நம்ம கணிக்க முடியாது. ஓகேங்களா? இப்ப நீங்க ஏபிசிடியில் நீங்க பார்த்தாலுமே பிரச்சனையா தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஏன் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது? இங்க பாருங்க, ஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் நான் பாக்குறேன் -2 வருது, எக்ஸுக்கும் யூக்கும் பாக்குறேன் அதே -3 வருது. அடுத்து பாருங்க யூக்கும் கியூக்கும் பாக்குறேன், அடுத்து -4 வருது. அப்ப நான் யூக்கும் இந்த இடத்துல பார்த்தேன்னா எனக்கு என்ன வரும்? -5 தானே வரணும். நான் -5 வர லெட்டர் என்ன வருது? கியூக்கு நீங்க -5 போட்டீங்கன்னா எல். அப்ப எல்லுங்கிறது ஆன்சர் இது தாங்க வரும் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் இருந்தா முன்னாடி கேட்டிருந்தாங்க, நான் 2-3 இடத்துல பாத்திருக்கேன். இப்போதைக்கு நான் திருப்பி இப்ப பாக்குறேங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுக்க நம்புறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து முடிஞ்சு 30 கொஸ்டின் முடிஞ்சு நம்மளுக்கு. அவ்வளவுதாங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஈஸியா கிடைச்சிரும், இந்த கொஸ்டின் எல்லாமே கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு ஜிடி எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே இந்த 30 கொஸ்டினை பாத்துருங்க. இதை நல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு இதே மெத்தட்ல தான் 70% உங்களுக்கு கொஸ்டின் வரும். நீங்க இதை பார்க்காம நீங்க போயிட்டு நான் திருப்பி எதாச்சும் வேற ஏதாச்சும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். திருப்பி இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் 5 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கேன். அந்த 5 கொஸ்டின் பேப்பரை போயிட்டு நீங்க ஒரு தடவை பாத்துருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம அந்த 5 கொஸ்டின் பேப்பர்ல எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான் மேக்சிமம் இந்த சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்ல வந்திருக்காது. அப்ப ஜிடியில அது கண்டிப்பா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுல என்னென்ன விட்டுருந்தனோ அந்த தப்பான கொஸ்டின் என்ன விட்டுருக்கணும் அது எல்லாத்தையும் நான் இப்ப நெக்ஸ்ட் வர கொஸ்டின்ல உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன். அதனால நீங்க நம்பி அந்த சீரீஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸ் ரீசனிங்க்கு டெய்லி ஒரு வீடியோ வந்திருக்கேன். ஓகேங்களா? அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் லாஸ்ட் டைம்ல. ஓகேங்களா? மேக்ஸ் கொஸ்டின் இதே மாதிரி தான் நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி மாடல் வந்திருக்குது. அதே நீங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொல்ற ஒரு கமெண்ட்ல தான் தெரியும் நம்ம வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிய வரும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ஜிடி படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? உங்களால ஸ்ட்ரெயிட்டா இந்த இருந்து 4-5 கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்ததுன்னா அதே மெத்தட்ல உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிடி எக்ஸாம் முடிஞ்ச பார்த்து உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் நம்ம யூடியூப்ல நம்ம கொடுக்க போறோம். அதுக்காண்டி உங்களுக்கு ஜிடி எக்ஸாம் இல்ல நீங்க ரயில்வே படிக்கணும்னு நினைக்கிறீங்க, டிஎன்பிசி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எது படித்தாலும் தெரியும் மேத்ஸ்ல நம்மளுக்கு ஒரு தீர்வு இருக்கும் இந்த யூடியூப் சேனல்ல.
நம்ம நம்பி நீங்க வேணா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்ந்து வச்சுக்கோங்க நம்ம ஃபேமிலியில. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல உள்ள பயத்தை நீங்க அப்படியே நீங்க மறப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம கண்டென்ட் இருக்கும், நம்மளுடைய சொல்லி கொடுக்குற விதம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.